ஹாய் ஃப்ரெண்ட், வணக்கம். இந்த எக்ஸாம்பிள் பார்க்க அண்ட் எலிவேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? இதே மாதிரி சம் நிறைய கேட்பாங்க. அண்ட் எலிவேட்டர் கேன் கேரி ஒரு லிஃப்ட் இருக்குது, மேக்ஸிமம் லோட் ஆஃப் 1800 கிலோகிராம். எலிவேட்டர் ப்ளஸ் பேசஞ்சர், இதான் ஒரு எலிவேட்டர். அதுக்குள்ளே இருக்கிற ஒரு பேசஞ்சர்ஸ் ரெண்டு பேரோட சேர்த்து 1800 கிலோகிராம். இஸ் மூவிங் அப் வித் அ கான்ஸ்டன்ட் ஸ்பீட் 2 மீட்டர் per செகண்ட். மேலாக்க போகுது. ஓகேவா? எலிவேட்டர் மேலாக்க போகுது. த ஃபிக்ஷனல் ஃபோர்ஸ் அப்போசிங் தி மோஷன் இஸ் 4000 நியூட்டன். ஃபிக்ஷனலுமே கொடுத்துட்டான். என்ன கேட்டிருக்கான்? Determine the minimum power delivered by the motor to the elevator in watts as well as in horse powerல கேட்டிருக்கோம். ஸோ ரெண்டு விதத்தில் பவர் கேட்டிருக்கோம். ஒன்று ஹார்ஸ் பவரில், இன்னொன்று வாட்ஸில். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டினில் நீங்கள் நல்லா ஃபஸ்ட்டு படித்து புரிஞ்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஈஸியாக. ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த டவுன்வர்ட் ஃபோர்ஸ் ஆன் தி எலிவேட்டர் இஸ். ஏன் டவுன்வர்ட் ஃபோர்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா ஃபோர்ஸ் இப்படி தான் ஆக்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து நார்மல் ஃபோர்ஸ், இது வந்து ஃப்ரிக்ஷன், இது வந்து கிராவிட்டி. ஓகேவா? அப்படிங்கிறப்போ லிஃப்ட் மேலே தான் போகுது, ஃபோர்ஸ் இங்கே தான் ஆக்ட் ஆகும். டவுன்வர்ட் ஃபோர்ஸ். ஓகேவா? ஸோ டவுன்வர்ட் ஃபோர்ஸ் F = நம்ம நியூட்டன் செகண்ட் லெவலில் படிச்சிருக்கோம். F = ma அப்படிங்கிறது. ma ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ரெண்டுமே ga ரெண்டுமே ஒன்று தான். ப்ளஸ் F இங்கே ப்ளஸ் ஏன் போட்டுருக்காங்க, ப்ளஸ் ஃப்ரிக்ஷன். அதில் ஃப்ரிக்ஷனுமே ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஸோ அதை கூட்டிக்கிட்டாங்க. அதை கூட்டம் வச்சுக்கோங்களேன், இந்த ஆன்சர் வரும் 22000 நியூட்டன். ஓகே, அப்புறம் இந்த மோட்டார் இந்த வெயிட் தூக்குறதுக்கு, இந்த ஃபோர்ஸ் கொடுத்து போதில் இதை தூக்குறதுக்கு மோட்டார் மஸ்ட் சப்ளை. ஏன்னா பவர் கண்டிப்பாக மோட்டார் வந்து தேவையான பவரை சப்மிட் பண்ணால் மட்டும்தான் பேலன்ஸ் பண்ண முடியும் இந்த ஃபோர்ஸ். அப்படின்னா தான் மோட்டரால் இந்த வெயிட்டை கேரி பண்ண முடியும் மேலே. ஓகேவா? என்ன பவர் பாருங்கள், P = F. அது கேரி பண்ணுற ஃபோர்ஸ் டாட் B, அது போகிற ஸ்பீட் வெலாசிட்டி. ஓகேவா? இப்போ ஆல்ரெடி ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். 222000 இன்னும் வெலாசிட்டி 2 கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல 2 போட்டிங்கன்னா 44000 வாட். இது ஹார்ஸ் பவரில் மாற்றிருப்பாங்க. ஒன் ஹார்ஸ் பவர் 746 வாட்டில் வரும். ஸோ அதை டிவைட் பண்ணிக்கணும், இந்த ஆன்சர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஸ்டினுக்கு ரொம்ப ஈஸியானது. நீங்கள் ஜஸ்ட் கொஸ்டின் புரிஞ்சுக்கணும், என்ன கேட்டிருக்கோம் அப்படிங்கிறதும் என்னென்ன கிவன் டேட்டாவாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஸ்டின். ஓகே, இப்போ நீங்கள் அப்படி தெரியல அப்படின்னா என்ன கேட்டிருக்கோம் பாருங்கள், பவர் கேட்டிருக்கோம். பவர் ஃபார்முலா என்ன, F × V. ஸோ உங்கள் V வேல்யூ இருக்குது, F வேல்யூ இல்லை. அப்புறம் F வேல்யூ கண்டுபிடிக்கணும். F வேல்யூ என்ன, F = ma ப்ளஸ் F ஃப்ரிக்ஷன் ஃபோர்ஸை கூட்டிருக்காங்க. அது ஒன்று மட்டும் உங்களுக்கு தெரியும் கரெக்டாக. அது தெரிஞ்சுன்னா இந்த சம் ஈஸியாக போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.